நம்மக்கிட்ட பம்போட ரேட்டை கேட்டிருந்தாங்க. ப்ராட்வேயில் போயிட்டு இந்த பம்பை அவங்க செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து 1 மாதம் கூட ஆகலை. இந்த பம்பு பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடுது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. நம்மக்கிட்ட கொண்டு வரதுக்கு முன்னாடியே வேறு ஒருத்தர்கிட்ட இந்த பம்பை ரெடியும் பண்ணி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ரெடி பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டதுனால திரும்பவும் நம்மக்கிட்டே இந்த பம்பை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நம்மக்கிட்ட பம்பு வாங்காதனால 3 மாதம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. நம்மக்கிட்ட பம்பு வாங்குறவர்களுக்கு இப்போ அந்த 450 ரூபாயை இழந்துட்டாங்க. இப்போ இந்த பம்பை நாம் கழட்டி பார்க்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பம்பு ஆன் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, உள்ளே வந்து இந்த பம்பு ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு ஹெட்டு. அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாவும் நைஸாகவும் இருக்குது. இது ஒரு சின்ன நார்மலான ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. பெரும்பாலும் நிறைய வீடியோ போட்டிருப்போம், இந்த மாதிரி டெப்லான தயவுசெய்து யாரும் சுற்றி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ நம்ம இந்த பம்பில் கழட்டி பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதில் வந்து ப்ரெஷர் வால்வு வந்து போயிருந்தது. ப்ரெஷர் கட் ஆஃப் வால்வு. இந்த வால்வு நாம் இப்போ கழட்டி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஜாம் ஆகி போய் இருந்தது. என்னடா ஏன் ஜாம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். 3 நாள் யூஸ் பண்ணல, அதனால் இந்த பம்பில் இருக்கக்கூடிய வால்வு ஜாம் ஆகிட்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, இதனால தான் இருக்கணும் அப்படின்னு வாய்ப்பு நாங்களும் கருதி இதை பம்பில் இருக்க ப்ரெஷர் வால்வை கழட்டி நாங்கள் அதை க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி போட்டுட்டோம். இப்போ இந்த பம்பு பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்த பம்பில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த பம்பை சீரியஸ் போட்டு செக் பண்ணிடும். இது ஏன் ஓடலை, எதனால் ஓடலை, காயில் எதுவும் போயிருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணினோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். அதில் காயில் எதுவும் போகலை. முதல்ல ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஒயரு ஷார்ட் ஆகிடுச்சு. சரி, இந்த ஒயர் ஏன் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செக் பண்ணும்போது அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவிட்சு ப்ரெஷர் வால்வு சுவிட்சு வந்து போனதுனால ஹை வோல்ட் கரண்ட்டு தொடர்ந்து எடுத்ததுனால ஒயர் தாங்க முடியல. அந்த ஒயர் எரிஞ்சு போயிடுச்சு முதல்ல. அடுத்தால இப்போ முதல்ல சுவிட்சு போயிடுச்சு. அடுத்தால சுவிட்சு எரிஞ்சதுனால ஒயரும் எரிஞ்சு போனதுனால ஒயரையும் நாங்கள் கழட்டி எடுத்துகிட்டு டைரெக்டாக கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் மோட்ரு ரன் ஆக ஆரம்பிச்சிடுது. ஆனால் அந்த சுவிட்சு தொடர்ந்து அது நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா திரும்பவும் அந்த ஒயர் போயிடும். சரி, இனிமேல் நம்ம முதல்ல ஒயரை மாற்றிடுவோம். அடுத்தால அந்த சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்சு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம ரெடி பண்ணி ஓட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதை மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒயரை மாற்றியாச்சு. இப்போ ஒயரை மாற்றி நம்ம இப்போ ஆன் பண்ணிடலாம் மோட்டரை. பக்காவாக மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓடுற மோட்டர் நாம் இப்போ அந்த வால்வை மாற்றுறதுக்கு பார்க்கலாம். கொண்டு போய்ட்டு வால்வை மாற்றினா தான் அது சரியாக தொடர்ந்து வரும். இப்போது ஒன்று உங்களுக்கு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக எதை நீங்கள் முதல்ல மாற்றிடணும். இப்போ நம்ம மாற்றியாச்சு, ஒயரையும் மாற்றியாச்சு. இனிமேட்டு போய்ட்டு எப்படி பம்பு இயங்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, நம்ம பம்பை நீங்கள் எப்படி இயங்குதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது கட் ஆஃப் வால்வு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த ஹோஸு நம்ம கண் முன்னே வெடித்து சிதறது பாருங்கள். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ப்ரெஷர் வால்வு ப்ராப்ளமாக இருந்தால் இந்த மாதிரி ஹோஸு வெடிக்கும்னு. அது வீடியோ கட் ஆஃப் வால்வை மாற்றிடலாம். கட் ஆஃப் வால்வை மாற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மாற்றணும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்டை நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் கழட்டுறேன்னு சொல்லிட்டு அதை டேமேஜ் பண்ணிடுறாங்க. வால்வையும் இப்போ நம்ம மாற்றியாச்சு. இந்த மாற்றின வால்வு எப்படி இருக்குது, சரியாக இருக்கா? இப்போ அந்த ஒயர்லாம் இப்போ எரிஞ்சு போச்சு இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக நம்ம ஒயர் மாற்றின போது எதுவும் ப்ராப்ளம் வருதா அங்கே செக் பண்ணலாம். இப்போ பக்காவாக இயங்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரெஷர்லேயோ அல்லது எந்த ஒரு பம்புலேயோ அல்லது மோட்டரில் எந்த பிரச்சனையும் தெரியல. இப்போ நல்லா கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கீழே பாம்பு வேறு வந்து சொல்லி பார்த்துட்டாங்க. அதனால் பாம்புக்கு பயந்து நம்ம விட்டு ஓடிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் நம்ம அசம்பிள் பண்ணலாம். பாம்பு தன்னால் போயிடுச்சு, அது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. அது இப்போ நம்ம அதை எல்லாம் ஒன்று ஒன்று அசம்பிள் பண்ணி எடுத்து மாட்டி ஓட விட்டுட்டோம். இப்போ பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பம்பு வந்து. ஏற்கனவே இந்த பம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே கொடுத்து இந்த பம்பை பற்றின சில விவரங்கள் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்ககிட்டலாம் கொடுத்து அவங்க கற்றுக்குறோன்னு சொல்லிவிட்டு இதை கலட்டி திருப்பி பிரித்து பார்த்துட்டு திருப்பி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த பம்பை நிறைய ரெடி பண்ண முடியாத சூழல் ஏற்படும். அதனால் நீங்கள் வெளி ஆட்கள்கிட்ட நீங்கள் பம்பு கொடுக்கறத தவிர்த்துருங்க. இந்த பம்பை ரெடி பண்ணுறவங்களுக்கு தனியாக இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட மட்டும் இந்த பம்பை கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்குவாங்க. நிறைய வீடியோவில் நான் இதை சொல்லியிருக்கேன், இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் அவங்கெல்லாம் இப்போ நிறையா மோட்டர்லாம் ரெடி பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்குலாம் ரெடி பண்ண தெரியாதான்னு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பம்பை பற்றி அவங்களுக்கு தெரிய 100% வாய்ப்பு இல்லை. இந்த பம்பு வேறு, மற்ற தண்ணி மோட்ரு பம்பு வேறு அப்படிங்கிறத நிறைய வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். அதனால் தயவுசெய்து யாரும்
இந்த பம்பை பற்றின விவரம் தெரியாத நபர்கிட்ட யாரும் இந்த பம்பை கழட்ட சொல்லாதீங்க. கழட்டினாங்கன்னா இது பிரச்சனையை தான் கொடுக்கும். மேலும் நிறைய பிரச்சனை. இப்போ நீங்கள் 10% பிரச்சனையோட போனீங்கன்னா, கிட்டத்தட்ட இதில் ஒரு 40% பிரச்சனை அதிகமாகிடும். கிட்டத்தட்ட 50% பிரச்சனையாக நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டிய சூழலாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்டும் அதிகமாகிடும். பொருள் நிறைய மாற்ற வேண்டிய சூழலும் வந்துடும். தயவுசெய்து வெளியாட்கள்கிட்ட யாரும் இந்த பம்பை கொடுக்காதீங்க. இந்த பம்பு பற்றின விவரம் தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட மட்டும் கொடுத்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.